மக்களே வணக்கம். இங்கே பாருங்கள், காலையில் ஒரு 7:45 மணிக்கு காட்டெருமை. அந்த வெயிலில் பார்த்தாலே தெரியுது பாருங்கள், கிழக்கு பக்கமாக வெயில் அடிக்குது. அதோட நிழல் பாருங்கள், மேற்கு பக்கமாக தெரியுது. ஒரு 7:45 மணி ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு நான் வாசலில் எழுந்திரிச்சி காலையில் தோட்டத்தை பார்த்தப்போ பக்கத்தில் வேலி போகிறோமா, ஏதோ காட்டு பண்ணி தான் நோண்டி இருக்கு போல் அப்படின்னு நினச்சேன். ஒரு 10 நாள் இவங்க இல்லை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் இது பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருக்கேன், நான் பார்க்கல. திரும்ப தண்ணி மோட்ரு போடலான்னு சொல்லிட்டு தண்ணி போட்டு மேலே தண்ணி நிறைஞ்சிச்சான்னு பார்க்க போனால் அந்த வழியில் ஏறி வந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மேலே. அந்த நேரம் யாராவது ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வேறு. அப்புறம் நான் இதை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சரி, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கும் டைம் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பாரு அது மேலே எவ்வளோ குருவி வந்து உட்காருது பாருங்கள். அது மேலே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இந்த மாதிரி அட்டையெல்லாம் இருக்கும். அதை அந்த குருவிகை கொத்திட்டு போகும். அட்டை, உண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கும். காட்டு மாடு நின்னாலே வந்து குருவிகை நிறைய அது மேலே உட்காந்துருக்கும். இந்த பாருங்கள், கீழேலாம் நிறையா நிற்கிது. நமக்கு இந்த ஃபேஷன் ஃப்ரூட் மரம், அந்த பட்டர் ஃப்ரூட் மரம் இருக்கனால தெரியலை. கீழே வந்து நிறையா நின்றுட்டுருக்காங்க. அவங்க டீமு திரும்ப ஒரு 10 பேர் திரும்ப வந்திருக்காங்க. அதனால் கீழே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தூரத்தில் பார்க்கும்போது கூட கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சிச்சு. அப்படின்னு ஏறி மேலே வரும்போது பாருங்கள், பயங்கரமாக தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. அது யாருக்குமே பயப்படாது ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வீட்டுக்காரவங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க, தலையாட்டுது. அந்த அளவுக்கு வந்து அது மக்களோட மக்களாக வந்து பழகிடுச்சு இந்த மாடு. அப்படியே பாருங்கள், கீழே இறங்காது. கீழே போனால் அவங்க செட்டெல்லாம் கீழே நிற்கிறாங்க. ஆனால் இது ஒரு ஆளாக மேலே போய்கிட்டு இருக்கும். பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டங்கள்லாம் வாங்கி போட்டிருக்காங்களா, அவங்களாம் க்ளீன் பண்ணி பாதுகாப்பு பண்ணி வேலி போட்டு வச்சா அந்த மாதிரி ஆகாது. அது என்ன பண்ணும் சொல்லுங்கள்? களியாக இருக்க இடத்துல வரதான் செய்யும். இதுக்கு மேலே ஏறினா ஒரு 50 அடி 100 அடியில் ரோடு. அது பாட்டுன்னு ஏறி அந்த காலை நேரத்தில், இன்றைக்கி தான் கொடைக்கானலில் சூரியமே உதிச்சிருக்கு. அது பாட்டுன்னு ஏறி ரோட்டு மேலே போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு பயம், ரோட்டில் முன்னால் போகிற வரைக்கும் பார்ப்பேன் யாராவது பிள்ளைங்க வராங்களா. ஏன்னா ஸ்கூல் டைமும். கீழே நிற்கிது பாருங்கள், இந்த பாருங்கள் கீழே 2-3 மாடு நிற்கிது பாருங்கள். இவங்க இங்கே நிற்கிறாங்க, இந்த பாருங்கள் கீழே நிற்கிறாங்க. இவங்க இங்கே மேலே நிற்கிறாங்களா, நிறைய அப்படி நின்றுட்டுருக்காங்க. இவங்களோட பிள்ளைங்க, இவங்களோட பேர பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கீழே நின்றுக்கிட்டு இருக்காங்க. வந்தால் ஒரு டீமாக தான் ஃப்ரெண்ட் வருவாங்க. எவ்வளோ தண்டி மாடு பாருங்கள். இதை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப கருப்பாக இருக்கும். இப்போயே பாருங்கள், முதுகில் லேசாக தான் ஒரு அந்த ப்ரௌனி தெரியுது. கால் பக்கம் ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு, லேசாக ப்ரௌன் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் வயசாகிடுச்சுன்னா சுத்தமாக கருப்பு மட்டும்தான் இருக்கும், அந்த ப்ரௌன் கலரே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். அந்த பக்கத்தில் அவங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அப்படியே தலையாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு வந்து பழகிருக்கும் பாருங்கள். அப்படியே ஏறி மேலே வருது ஃப்ரெண்ட்ஸ். உடனே என் பேரன் மேலே வந்தான். வாங்க பாய் வாங்க பாய் வாங்க பாய் அப்படின்னு வெளியே பார்க்கலாம், கேட்டுகிட்ட பார்க்கலாம். டேய் பயமாக இருக்குடா, வேணாண்டா, கேட்டெல்லாம் தாண்டி ஒரு நிமிஷத்தில் வந்துடும், வேண்டாம் சொன்னால் கேளு அப்படின்னோடனே 2 பேரும் எங்கள் வண்டிக்கு பின்னால் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டோம். இதுக்கப்புறம் அப்படியே வண்டிக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டோம் நாங்கள். என் பேரை நான் கூப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ், வாடா வண்டிக்கு பக்கத்தில் வந்துருச்சு, கேட்டுக்கு பக்கத்தில் வந்துருச்சு, நம்ம கீழே போகலான்றேன். கேட்டு வந்து பூட்டி தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு அந்த கேட்டெல்லாம் எவ்வளோ தூரம், எவ்வளோ சேஃப்டியாக போட்டாலும் தாண்டிடும், சத்தத்தை கேட்டால் தாண்டிடும். இங்கே பாருங்கள். அப்புறம் 2 பேர் வண்டிக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டோம். ஏன்னா படிக்கட்டு இறங்குனா முன்னால் கேட்டுக்கிட்ட வந்து தான் கீழே இறங்கணும். அதனால பயந்துக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டோம். பாருங்கள் எப்படி போகுதுன்னு. எனக்கு என்ன பயம்னா, ஏற்ற மாதிரி பிள்ளைங்க யாராவது வந்துருவாங்களோ அப்படின்னு அந்த கவனத்திலே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கூட சரியாக இது பண்ணாமல் முன்னால் பிள்ளைங்க யாராவது போகிறாங்களா அப்படின்னு தான் பார்ப்பேன். பிள்ளைங்க போகிறாங்களா, ஆளுங்க யாராவது வருவாங்களான்னு தான் பார்ப்பேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது எவ்வளோ பக்கத்தில் போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட இன்னும் க்ளோஸாக கட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.